ஹாய் மக்களே, வணக்கம், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம எத்தனை என்ட்ரி எடுத்தோம், எவ்வளோ பிஎன்எல் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் தரேன், பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல் சப்ளை லெவலாக இருக்குது, இந்த லெவல் டிமாண்ட் லெவலாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ரைஸ் டிமாண்ட் லெவல், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் டெஸ்ட் ஆன மாதிரி தான் கிட்ட அதுக்கப்புறம் மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. இப்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு எந்த லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது என்னோட ஹை பார்க்கும்போது 43,600 நம்ம லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இந்த லெவலுக்கு 600 மேலே, அதாவது 43,600க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் நல்ல ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்ல ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட லெவல். அதே மாதிரி டவுன் சைடு பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் வரும்னா இந்த லெவல் வர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது டவுன் சைடுக்கு. இப்போது நம்ம அப் சைடு டவுன் சைடு ரெண்டு சைடுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி லோயர் டைம் இன்றைக்கி எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும். நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோங்க. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 43,400 கால் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த லெவல் 215.60, ஆல்மோஸ்ட் 217, ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆன மாதிரி தான். ஏன்னா ஒரு பாயிண்டில் நமக்கு டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஸ்டாப் ஹிட் அடிச்சிச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் நியர் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, டார்கெட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ப்ரைஸ் நம்மளோட டிமாண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த இடத்துல நம்ம சப்ளையில் என்ட்ரி எடுத்திருந்தோம். அது என்னன்னா இந்த ஹை போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சுங்க. ஓகே, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 20-25 பாயிண்ட் நம்ம கொடுத்தோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுப்போம். ஏன்னா செகண்ட் என்ட்ரி ஸோ நான் ஸ்டாப் லாஸ் கம்மியாக கொடுத்தேன். ஓகே, அதனால் என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் ஹிட் அடிச்சுட்டு மார்க்கெட் ஃபேவராக போச்சு. நேர்லி பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 43,300 புட் ஆப்ஷன். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330 340 நான் கொடுத்துருந்தேன் என்ட்ரி ப்ரைஸ். எஸ்எல் நான் கொடுத்தது 305. ஓகே, இது எஸ்எல் லோ பார்த்தீங்கன்னா 192 மார்க்கெட் மேலே எவ்வளோ தூரம் போச்சு பார்த்திங்க அப்படின்னா 92 அதுக்கப்புறம் ப்ரைஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா 420 வரை போச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் கிட்ட போச்சு. எனிவே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவில் ஜூம் லைவில் பார்த்தீங்கன்னா 3 o'clock நம்ம லைவில் கால் கொடுத்துருந்தோம். அது என்ன கால் பார்த்தீங்கன்னா 43,300 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஓகே, லைவில் கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னு நம்ம 2 என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம லைவில் மட்டும் கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 210 220 என்ட்ரி கொடுத்துருந்தேன் நான் லைவில் அது பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 260 ஹை போச்சு, 260 ஹை. ஓகே, நியர்லி பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஓரளவு நமக்கு ரெக்கவர் ஆச்சு லைவில் வந்தவங்களுக்கு மட்டும். ஓகே, இது இன்னையோட என்ட்ரி எடுத்தது எல்லாமே. நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ட்ரேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் நமக்கு மேலே சஸ்டெயின் ஆகணுங்க. அதாவது இந்த சப்ளை லெவலில் இருக்க பாருங்க, இந்த லெவல் மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் நாளைக்கு மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இந்த லெவல் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் இறங்குறதுன வாய்ப்பு. இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, நாளைக்கு இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூமெண்ட்டே இல்லைங்க. ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டவுனு, அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ். இது பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு மொமெண்டம் கேண்டிலே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு மொமெண்டம் கேண்டில் இல்லைங்க. இந்த 1 ஹவர் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு மொமெண்டமே கிடையாது. எல்லாமே சைடு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நடந்திருக்கு மார்க்கெட். ஓகே, இதனால் நம்ம நிஃப்டி என்ட்ரி எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக நம்ம நிஃப்டி என்ட்ரி எடுக்க மாட்டோம். இப்போ ட்ரெண்ட் லைனில் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல் வரை இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும் வாய்ப்பு இருக்குது. எது வரை போகும் பார்த்தீங்கன்னா 18,500 வரை லெவல். ஏன்னா இந்த 18,500 சப்ளை ஜோனாக இருக்குது. ஓகே, இந்த சப்ளை ஜோன் இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சுதுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக போகணும் வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இது நிஃப்டியோடது. ஓகே, டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு இந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட்லைன் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம்.
நிஃப்டியோட லோயர் டைமில் பார்க்கும்போது நமக்கு வந்து சப்ளைஸ் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 18,340 இந்த லெவல் 400 லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இருக்குது, சப்ளை லெவல் இருக்குது. இந்த லெவல் ப்ரைஸ் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஓகே, இது டவுன் சைடுக்கு. அப் சைடு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த லெவல் மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா ப்ரைஸ் இந்த லெவல் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இது வந்து டவுன் சைடுக்கு. இப்போ நிஃப்டியோட இந்த லெவல் பார்க்கும்போது ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனை ரியாக்ட், ஏன்னா ப்ரைஸ் பாருங்கள் இங்கே ஜோன் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அது இப்போ இன்றைக்கும் பாருங்கள் ப்ரைஸ் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த ஜோனை டெஸ்ட் எடுத்துக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனை ரியாக்ட் ஆகுதுங்க, ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஓகே, ஸோ இந்த லெவல் அதாவது 18,180 வந்து கீழே க்ளோசிங் வச்சுன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து நிஃப்டியோட லெவல். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி எக்ஸ்பீரி வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஹீரோ 0 கால் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, லைவில் வரவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஓகே, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே.